இப்போ காங்கிரஸ் தலைவர்களை விஜய் அவர்கள் சந்திக்கல. இதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் தாவேகாவுடைய கூட்டணி. ராகுல் காந்தி முதலமைச்சருக்காக பதவியேற்பு விழாக்கெல்லாம் வந்தார். ஆனால் நீங்கள் டெல்லி போகிறப்போ அங்கே சந்திக்கலை. ஒரு எம்பி கிறிஸ்டோபர் திலக் என்ன சொல்கிறார், இது வெறும் அரசு முறை பயணம் அப்படி. அரசியல் கலந்தது தான் அரசு முறை பயணம், ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே காங்கிரஸ் அலுவலகத்தில் வெளியில் பேனர்கள் வரை வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுவும் கன்ஃபார்மான ஒன்று. சரிங்க, பாஜக உங்கள் எதிரிங்க, உங்களை மீட் பண்ணல, நீங்கள் அப்படி தான் சிலர் சொல்ல போகிறாங்க. மீட் பண்ணல, உங்கள் நண்பர் தானே ராகுல், நீங்கள் ஒன்றா தானே கை குலுக்கிட்டு இருந்தீங்க, ஏன் அந்த சந்திப்பு நடக்கலை அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த கூட்டணியை காங்கிரஸ் தாவேகாக்குள்ளே வந்ததை சோனியா காந்தி விரும்பலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இந்த கூட்டணியை உடைச்சதால இந்திய அளவில் இருந்த அவங்க சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி, மற்றவர்கள் சொல்லக்கூடிய இந்திய கூட்டணி அப்படின்றது உடைந்து விட்டது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. காங்கிரஸோட யார் இருக்காங்க? அகிலேஷ் இருக்கார், உத்தரப்பிரதேசம் மட்டும் தான். மற்ற மாநிலங்களில் கூட்டணி இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாயிருச்சு. இதை சோனியா கேள்வி கேட்குறாங்க. அதுலேயே அவசரப்பட்டு 2 மாநில அமைச்சர் பதவிக்காக ஒரு 2029 எலெக்ஷனையே இழந்துட்டோமே அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்ததாகவும், அதில் இருக்கக்கூடிய சில கோபங்கள் தான் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்க விடாமல் செஞ்சதாகும். அதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் மீட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னாங்க. 10-10:30 மணிக்கு மீட் பண்ணுறதா இருந்ததுன்னு. சரி, அதை நீங்கள் கேட்கலாம். சரிங்க, அவங்க உடல்நிலை காரணம் காட்டி கொடுக்கல சோனியா காந்தி அவங்க அப்படின்னு. கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் போய் சந்திச்சார், அது என்ன கணக்கு? ஸோ அவங்க சந்திக்க முடியுது, நீங்கள் சந்திக்க முடியல. ஸோ 2 கேம்ப்லையுமே அவரால் இதாக முடியலையோ அப்படின்றத ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்படி தானே தோணும்.